டைரக்டர் பாலா இயக்கத்தில் வானகன் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல ஹீரோ அண்ட் அவரோட தங்கச்சியை காட்டுறாங்க. சோனாமியால பாதிக்கப்பட்ட அம்மா அப்பாவை இழந்துட்டாங்க அண்ட் ஒரு ஃபாதரோட கைடன்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் பிசிக்கலி சேலஞ்ச், காதும் கேட்காது வாயும் பேசாது, பட் கொஞ்சம் கோவமும் முரட்டுத்தனமும் உள்ள ஆள். ஏதாவது பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்திருக்காரு. இவ வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் பண்றான். பெர்மனண்டா ஒரு வேலை வாங்கி கொடுத்தா ஒழுங்கா இருப்பான்னு ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆசிரமத்துல இருந்து வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்க போயும் பெரிய சம்பவமா பண்றாங்க. இங்கதான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரியில தான் கண்டென்ட் இருக்கு. இன் பிட்வீன் ஹீரோ ஹீரோயினை லவ் பண்றது, ஒரு பார்ல ஃபைட் சீக்வன்ஸ். இன் ஹோல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. பட் ஆஃப்டர் இன்டர்வியூ மூவி பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அடுத்தடுத்து என்னென்னு எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. பாலா மூவினாலே ஹெவி ஹார்ட்டடா தான் முடிப்பாங்க. பட் இந்த மூவி கொஞ்சம் ஹாப்பி எண்டிங்கா வச்சிருக்கலாம். வில்லனுக்கு அகேன்ஸ்டா யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. அங்கதான் நிறைய லாஜிக் மிஸ் ஆகுது. போலீஸ் சீன்ஸ், கோர்ட் சீன்ஸ், ஜட்ஜோட டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் சமுத்திரகனி சீன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. அருண் விஜய் சிஸ்டர் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன்ஸ் எல்லாம் பேசி கான்டாக்ட் பண்ணணும், அது நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் இந்த மூவில ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ட்ராக் பண்ணாங்க அண்ட் செகண்ட் ஹாஃப் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. 2 ஃபைட்ஸ், கோட் சீன்ஸ், ஸ்டோரி லைன், கான்செப்ட் வைஸ் எல்லாமே நடந்துச்சு.